ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்தேன். இது எனக்கு ஏன்னா இப்போ மாடல் புதுசு புதுசாக அதை பழைய காலத்து மாடல் மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருந்தது. அதனால் இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்தேன். இது இப்போது நான் சர்ச் பண்ண வரைக்கும் இது 1970s 90s 80s யூஸ் பண்ண எஃப்எம் ரேடியோ மாதிரி தான் காட்டுது. ஆனால் எனக்கு சரியாக கன்ஃபார்மாக தெரியல. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இது ஓல்டு தான் சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ரீசெட் ஆப்ஷன் இருக்குது, யூபிஎஸ்என் டவுனு செட்டு மோடுன்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் எதுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு சரியாக தெரியல. ஆனால் இங்கே பென்ட்ரைவ்லாம் சொல்கிற ஆப்ஷன் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு எஃப்எம் மட்டும்தான் இருக்குது. அந்த எஃப்எம் கூட நான் போட்டு பார்க்குறேன் பாருங்கள். அதாவது டிசி 4.5 வோல்ட் தான் கொடுக்கணும், பவர் அதிகமாக கொடுக்கக்கூடாது, பவர் கம்மியாக தான் இருக்குது. நமக்கு வேணும்னா 3 பேட்ரி போட்டுக்கலாம், பேட்ரி போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் சும்மா உங்களுக்கு ஓல்டு மாடல்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக. கன்ஃபார்மாக இது ஓல்டு மாடல்லாம் தெரியல. இது உங்களுக்கு ஓல்டு மாடலாக கன்ஃபார்ம் ஓல்டு மாடல் தானா, இதோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இல்லை கம்மியாக ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த கொஞ்சம் டீட்டெயிலாக கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓல்டு ஐட்டம் கலெக்ட் பண்ணுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள், நான் ஓல்டு மணிலாம் போட்டிருக்கேன், ஓல்டு ஸ்டாம்ப் மாடல்லாம் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆன் பண்ணதுமே பாருங்கள், ரெட் லைட் எரியுது. பின்னால் ஸ்பீக்கர் இருக்குது, இன்பில்டாகவே ஸ்பீக்கர் இருக்குது. இது டிஸ்பிளேவும் இருக்குது. ஆனால் டிஸ்பிளேலாம் அதை ஏதோ டைம்லாம் காட்டும் சொல்கிறா போல் போட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு காட்டமா இல்லைன்னு தெரியல. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஹம்மிங் சவுண்டு வரும். நான் ஹம்மிங் சவுண்டு ரிமூவ் பண்ணிட்டேன், ஏன்னா அது இரிட்டேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் என்னடா சவுண்டே வரலன்னு நினைக்க போகிறீங்க. ஹம்மிங் சவுண்டு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. அதாவது ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க டக்குன்னு ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால் அந்த ஹம்மிங் வர இடத்துலலாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு சாங் வர அளவு அதை மட்டும் ப்ளே பண்ணி வச்சுருக்கேன். ஓல்டு ஐட்டம் கலெக்ட் பண்ணுறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.